இங்கே வந்து கர்த்தருக்கு விரோதமாக செய்கிறாங்கன்னு அழிச்சு போகணுன்னு ஒரு தீர்மானம் பண்ணுறாரு ஆண்டவர். அப்போ மோசே தான் இதை பிரார்த்திக்குவார். நீங்கள் மன உருக்கம் உள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர், ஆழியிலிருந்து எங்களை கொண்டு வந்தீங்க, ஒரு மனுஷன் கொள்ளுகிறது போல அந்த ஜனங்களை கொள்ளுவீரா? நீங்கள் எங்களுக்காக பகலில் மேக சம்பத்தினாலும் இரவில் அக்னி சம்பத்தினாலும் எங்களை வழி நடத்தினீர், எங்களை மன்னித்து போடணும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நாம கூட அப்படிதாங்க. அவர் நம்ம வாழ்க்கையில் செய்த அற்புதங்கள் ஏராளம் ஏராளம், அது எண்ணிக்கை அடங்காதது, அவ்வளோ அற்புதம். கர்த்தருடைய பிள்ளைகள் முக்கியமாக ஆலயத்துக்கு வரும்போது மன மகிழ்ச்சியாக வாங்க, அவருடைய சமூகம். அவர் அந்த இடத்துல நம்மளை ஒவ்வொரு முகத்தை பார்க்கிறார். சில பேர் பாருங்க, எப்பொழுதுமே ஒரு 6.25 முகம் மாதிரி 7.25 முகம் மாதிரி இருப்பாங்க. அதெல்லாம் கர்த்தருக்கு அருவருப்பானது. இங்க சொல்ற நடந்ததை, நீ இப்படியெல்லாம் எங்களை கொண்டு வந்தீங்களே, இரவில் அக்னினாலும் பகலில் மேகத்தினாலும் இப்படியெல்லாம் எங்களை கொண்டு வந்து எங்களை பராமரித்து தாயை போல தகப்பனை போல நேசிச்சிங்களே, எங்களை வழி நடத்தினீரே, இப்போ கொன்று போட்டா ஒரு மனிதனை போல கொன்று போட்டா இந்த ஜாதி ஜனமெல்லாம் சொல்லுவாங்களே. நாம கூட கர்த்தரிடத்தில் அப்படி பிரார்த்திக் கொள்ளுங்கள், அப்படி வேண்டிக் கொள்ளுங்கள். நமக்கு அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார்.